Hallelujah. 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 ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. அல்ஃபா ஒமேகா ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. யெகோவா ஹீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. அல்ஃபா ஒமேகா ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நித்திய கண்மலை உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் பரிசுத்த பரிசுத்தர் ஆண்டவரே. யெகோவா நிசியே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மாறாதவரே உமக்கு நன்றி 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 தகப்பனே. இரக்கம் நிறைந்தவரே உமக்கு நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாள்தோறும் புதிய மன்னாக்களினால் எங்களை நிரப்பி நடத்துபவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ரட்சிப்பின் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யெகோவா நிசியே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. தேற்றர் வாழனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரக்கம் நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனதுருக்கம் உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. யெகோவா நிசியே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நல்லவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா துதிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா ஹீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை காண செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. வாக்கு கடங்கா பெருமூச்சை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எண்ணில் அடங்கா நன்மைகளை செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கர்த்தாவே நீர் உயர்ந்தவர் அப்பா. கர்த்தாவே நீர் துதிக்கப்படத்தக்கவர் ஆண்டவரே. தினம்தோறும் எங்களை பாதுகாப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்ணின் மணியைப் போல் எங்களை பாதுகாக்கும் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உள்ளம் கைகளிலே எங்களை வரைந்து வைத்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியான தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அல்ஃபா ஒமேகா ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யெகோவா நிசியே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி 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 தகப்பனே. இந்த மட்டும் காத்த எபினேசரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனிமேலும் காக்கும் தெய்வம் நீரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருபோதும் எங்களை கைவிடாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்த பரிசுத்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் ஆண்டவரே. பரலோக தெய்வனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்ன தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அல்ஃபா ஒமேகா ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா உமது ஆலயத்திற்கு வருவது ஆண்டவரே அப்பா அது எத்தனை இன்பமாய் இருக்கிறது என்று நாங்கள் கண்டிருக்கிறோம் தான் தகப்பனே. அப்பா உமது சமூகத்தில் நின்று அப்பா உம்மை ஆராதிப்பது ஆண்டவரே அப்பா எத்தனை பெரிய பாக்கியம் என்று நாங்கள் கண்டு
கொண்டிருக்கிறோம் தகப்பனே. அப்பா, அப்படியாக ஆண்டவர் இந்த வேளையிலும் அப்பா இந்த மாலை வேளையிலும் நீர் ஒவ்வொருவரையும் தேவனை சபைக்கு ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் கூட்டிக் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா ஒருவரும் விட்டு விடாதபடிக்கு ஒருவரும் விட்டு விடாதபடிக்கு என் தேவன் நீர் அனைவரையும் கூட்டிக் கொண்டு வாருங்க அப்பா. அவங்க சமூகத்தில் இருந்து பிரவேசிக்க நீர் அந்த ஆண்டவரே அந்த வாஞ்சையை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, இந்த மாலை வேலை ஆராதனையிலும் ஆண்டவரே அப்பா அந்த பிரச்சனை வந்திருக்கிற ஒவ்வொரு மீதும் அப்பா ஆண்டவரே, ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அபரிவிதமாய் பொழியும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் பொறுப்படுத்த தாருங்க, நீர் வழி நடத்துங்க தேவனே. மீட்பர் இயேசு மூலமாக ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த மாலை வேளையிலும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நாம் இப்பொழுதும் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. முதலாவதாக, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது என்கிற பாடலை கரங்களை தட்டி ஒன்றை பாடுவோம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தாளைக்கல் இயேசுவே, மூளைக்கு தாளைக்கல் இயேசுவே. சபையின் தாளைக்கல் இயேசுவே, மூளைக்கு தாளைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதாளம் தோற்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதாளம் தோற்குமே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, தந்த ஸ்தலம் இதுவே. சபைதானில் நிலை நாட்டினீர், புது மனிதனாய் என்னை மாற்றினீர். வாழ்க்கையை செழிப்பாக்கினீர், கிருபையால் உயர்த்தினீர், என்னை கிருபையால் உயர்த்தினீர். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதேன். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதேன். ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைந்த நல் வீடு இதுவே. ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைந்த நல் வீடு இதுவே. ஆவியின் நல்ல தகப்பனே, சபை முழுவதும் எங்கள் சொந்தமே. வேற்றுமை இங்கு இல்லையே, கிறிஸ்துவின் சரீரமே, நாங்கள் கிறிஸ்துவின் சரீரமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதேன். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. பார்வோனின் வல்லமைகள் முறிய செய்தீர், எசபேலின் தந்திரங்கள் அழிய செய்தீர். பார்வோனின் வல்லமைகள் முறிய செய்தீர், எசபேலின் தந்திரங்கள் அழிய செய்தீர். எழுப்புதல் தாரும் அக்கினி எங்கள் ஜெபத்திலே பற்றி எரியுமே. தடைகளை அதை தகர்க்குமே, சபைதான் வெல்லுமே, என்றும் சபைதான் வெல்லுமே.
இந்த கல்லின் மேலின் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேலின் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. ஆமென். ஸ்தோத்திரம். நாம் இனிமாய் கூட ஒரு பாடலை கரங்களை தட்டி பாடுவோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே, கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே என்கிற பாடலை அனைவரும் கரங்களை தட்டி ஒன்றாய் பாடுவோம். யாரும் கரங்களை தட்டி ஒன்றாய். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே, கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், வந்த பாசங்கள் அருந்திட்டாலும், தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், வந்த பாசங்கள் அருந்திட்டாலும், நிந்தை தாங்கிட தேவன் நம்மை சொந்தக்காரங்களால் அணைத்துக் கொள்வார். நிந்தை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்தக்காரங்களால் அணைத்துக் கொள்வார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. வீரர் வாசிக்கூறி துன்புறுத்தி இல்லாதது சொல்லும் போது, வீரர் வாசை கூறி துன்புறுத்தி இல்லாதது சொல்லும் போது, நீ மகிழ்ந்து களி கூறு, வின் கைமாறு மிகுதியாகும். நீ மகிழ்ந்து களி கூறு, வின் கைமாறு மாறும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. பெரும் நோய்தனில் கலங்கிடாதே, பாசத்தம் சோதிப்பாரே. பெரும் நோய்களை கலங்கிடாதே, பாசத்தால் உன்னை சோதிப்பாரே. திமிர்வாதத்தால் அசைவற்றவன் தேவ தயவினால் நடக்கலையோ. திமிர்வாதத்தினால் அற்றவன் தேவ தயவினால் நடக்கலையோ. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே கலங்காதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே கலங்காதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. அப்படியே நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி உள்ள இருதயத்தோடு கூட நம்ம தேவனை துதிக்கலாம். நம்முடைய தேவன் நல்லவர், அவர் நன்மை செய்கிற தேவன். அவருடைய நல்ல நாமத்தை உயர்த்தி இந்த அருமையான நாளில் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். உண்மை நாங்கள் பாடி ஆராதிக்கிறோம், உங்களுடைய நாமத்தையே உயர்த்துகிறோம் என்று சொல்லி அவரை நம்ம துதிக்கலாம். அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே.
உன்னத தேவன் உன்னுடன் இருக்க, உன்னத தேவன் அந்நாளில் தாம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டா. நன்றியோடு அந்நாளில் தாம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டா. அநாதையாய் தவித்த, அநாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர் துடைத்தா, அந்த ஆகாரின் துயர் துடைத்தா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே, உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. பாவத்தில் இருந்த உன்னை, பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர், பாவத்தில் இருந்த நம்மை பரிசுத்தமாக்கியவர். தாழ்மையில் கிடந்த உன்னை, தாழ்மையில் கிடந்த நம்மை தயவால் தூக்கியவர், தூக்கியவர். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. பாடுங்க. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உலகத்தை இங்காதே, பாவ பழிதனை சுமத்தி விடும். உலகத்தை நம்பாதே, பாவ பழிதனை சுமத்தி விடும். செம்மையாய் தோன்றும்படி, செம்மையாய் தோன்றும்படி உன்னை பாதாளம் கொண்டு செல்லோ, உன்னை பாதாளம் கொண்டு செல்லோ. நன்றியோடு கூட உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. எஸ் அப்பா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. இயேசு உன் முன் நடந்தா, நீ யோர்தானில் நடந்திடலாம். இயேசு உன் முன் நடந்தா, நீ யோர்தானை நடந்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தா, விசுவாசம் உனக்கு இருந்தா அந்த எரிகோவை தகர்த்திடலாம், அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே, உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே, நல்லவரே, நன்மைகள் குறையாதே. ஆமாப்பா. அவர் நல்லவரே, நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே, உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அப்படியே எல்லாரும் எழும்பி நின்று ஒரு சில வினாடிகள் நாம தேவனை துதித்து, அப்பா இந்த அருமையான 7வது மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில இந்த மாலை ஆராதனையில உம்மை துதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். உம்மை நாங்கள் பணிந்து கொள்ளும்படியாய் வந்திருக்கிறோம். அப்பா உங்க வார்த்தையின்படியாகவே அப்பா நம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். நீர் நல்லவராக, நீர் வல்லவராக, நீர் போதுமான தேவனாய் இருக்கிறீர. உம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லி அவரை நல்ல துதிங்க, துதிங்க, அவருடைய நாமங்களை சொல்லி உயர்த்துங்க. ஆமே. தேவா நான் நீதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் நீதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். ஆமாப்பா, ஒவ்வொரு நாளும் நீங்க என் கூட வர்றதுனால
என் கரத்தை நீங்க பிடிச்சிருக்கிறதுனால நாங்க விசேஷித்தவர்களாக உமக்கு நன்றி என்று சொல்லி பாதை காட்ட பாகல் எல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பாகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன், அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஆமாப்பா, ஒவ்வொரு நாளும் அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எண்ணினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எண்ணினால் விசேஷித்தவன், ராஜா எங்க வாழ்க்கையில எவ்வளவு கசப்புகள் வந்தாலும் ஓ அதை மதுரமாய் மாற்றுகிற தேவன் நீர் ஒருவர் தான்ப்பா. நீர் என்னோடு வருவதினா வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலோ பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலோ பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என்னேசர் என்னோடு இயேசுவே. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என்னேசர் என்னோடுண்டு. தேவா நான் எண்ணினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எண்ணினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினா எதினா நீ என்னோடு வருவதினா. ஆவியானவரே இது எதினா என்னோடு வருவதினா. எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. நல்ல ரெண்டு கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, அப்பா நீங்க என் கூட வர்றதுனால, என் கரத்தை பிடித்திருக்கிறதுனால, என்னை மூடி மறைத்து பாதுகாக்கிறதுனால, அப்பா என் மேல உங்க கிருபை இருக்கிறபடினால, உங்க அபிஷேகத்தை எனக்கு தந்து, அப்பா அப்படி கிருபையினால என்னை முடிசூட்டி மகிழுகிறபடினால நான் விசேஷித்த நபராக, நான் விசேஷித்த நபராக கர்த்தர் என்னை ஒவ்வொரு நாளும் நீர் விளங்க செய்கிறீரே. அப்பா நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் என்று சொல்லி அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் எண்ணுவதற்கும் சொல்லப்படத்தக்க விதத்துல எந்த ஒரு காரியத்தையும் உடையவர்களாக இல்லை. ஆனால் இயேசு தேவனாகிய கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட வந்த பொழுது அவருடைய சமூகம் முன்பாகவும் பின்பாகவும் அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு துணையாயிருந்த பொழுது அவர்கள் விசேஷித்தவர்களாய் காணப்பட்டாங்க. சுற்றி இருந்த ஜனங்கள் ஆமென் அவர்களை கண்டு பயப்பட்டாங்க. ஓ இவர்கள் தேவனுடையவர்கள், இவர்கள் தேவனுடைய ஆமென் பிள்ளைகள் என்று சொல்லி நடுங்கி திகைத்ததை பார்க்கிறோம். ஆம் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்மோடு கூட தேவன் வரும்பொழுது, நம்மோடு கூட தேவன் இருக்கும்பொழுது நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். நம்மை காண்கிற ஜனங்கள் ஆமென் நம்மை பார்த்து ஆமென் தேவனை மகிமைப்படுத்தத்தக்க விதத்தில் அவர் ஒரு பயங்கரத்தை உண்டாக செய்கிற தேவனாக நம்முடைய தலையை உயர்த்தி அவர் மகிமைப்படுகிற நல்ல தேவனாய் இருக்கிறாரு. நன்றி உள்ள இருதயத்தோடு கூட அவரை நோக்கி நாம பார்ப்போம். உங்க சமூகத்துல வந்திருக்கிறப்பா, நீர் சொல்லி இருக்கிறீர் நான் உனக்கு துணை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறேன். நான் உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்லி இருக்கிறேன். நான் உன்னை சுமப்பேன், உன்னை ஏந்துவேன், உன்னை தப்பு வைப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்கப்பா. நீங்க ரொம்ப நல்லவர் அப்பா.
நீங்க ரொம்ப நல்ல தேவன் அப்பா, உம்மையே நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ நன்றி 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 என்று சொல்லி அவரை துதிங்க, அவருடைய நாமங்களை சொல்லுங்க. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். யோ சத்தியமோ ஜீவனோ நானே, வழியோ சத்தியமோ நானே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, ஒரு போதும் நான் கைவிடேனா ஒரு போதும் நான் கைவிட மாட்டே. வலது கரத்தை உயர்த்தி யோ சத்தியமோ ஜீவனோ நானே, வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே, உள்ளங்கையில் தாங்கி உள்ளே. தாய் மறந்தாலோ உள்ளங்கையில் தாங்கி உள்ளே, ஒரு போதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. ஒரு போதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. வழியோ ஆமா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் எவ்வளவு நம்மோடு கூட இணைந்து நம்மை நடத்த ஆலோசனை தந்து போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியை காண்பித்து ஆச்சரியமாய் நடத்துகிற நல்ல தேவன். அவருடைய நல்ல நாமத்தை உயர்த்தி வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே, எனது கிருபை உனக்கு போதோ, பலவீனத்திலன் பலன் விளங்கோ. எனது கிருபை உனக்கு போதோ, பலவீனத்திலன் பலன் விளங்கோ. பூரணமாய் பலன் விளங்கோ, எதற்கும் பயம் வேண்டாம். பூரணமாக பலன் விளங்கோ, எதற்கும் பயம் வேண்டாம். கலியோ சத்தியமோ ஜீவனோ நானே, வழியோ. அப்பா உம்முடைய கிருபை, உம்முடைய நல்ல தயவு, உம்முடைய நல்ல இரக்கம் அப்பா
எங்களை ஒவ்வொரு நாளும் தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறது. உம்மையே நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. நீ ராஜாதி ராஜாவாக, கத்தாதி கத்தராக ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர. உமக்கு நன்றி என்று சொல்லி உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. உன்னுடைய நாமத்தையே நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோம் அப்பா. நீர் யெகோவா தேவனாக ஒவ்வொரு நாளும் எங்களை ஆண்டவரே நேர்த்தியாய் நடத்துகிற நல்ல தகப்பனாக நீர் இருந்து கொண்டு இருக்கிறீர. நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை அல்லாமல் இந்த பூமியில் எங்களுக்கு யாருமே இல்லை அப்பா. ஒரு நல்ல தகப்பனாக, உற்ற நண்பனாக, ஒரு தாயை போல எங்களை ஆற்றி தேற்றி நடத்துகிறவ நீர் ஒருவர் தான்ப்பா, நீர் ஒருவர் தான்ப்பா. உம்மையே நாங்கள் துதிக்கிறோம், உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. அருமையான மாலை ராத்திரி வேளைகளை முற்றிலுமாய் நாங்கள் தாழ்த்துகிறோம். நீர் மகிமைப்படும் பெரிய காரியங்களை செய்யுங்க. அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்க. அருமையான மாலை ராத்திரி வேளையில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும், அதே நேரத்தில் ஆன்லைனில் இணைந்து இதில் பங்கெடுத்து கொண்டு இருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், நான் உங்களை வரவேற்கிறேன். வேதத்திலிருந்து இந்த மாதத்தில் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு வாக்கு தத்துவமும் ஆசீர்வாதமான வசனத்தை நாம் வாசித்து நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 115வது சங்கீதம் 9வது வசனத்தில் நம்ம அந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 115வது சங்கீதம் அதனுடைய 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனிங்க. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். அப்போ நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? உங்களுக்கு எனக்கும் துணையும் கேடகமுமாய் இருக்கிறாரா? இன்றைக்கி உலகத்தில் பார்த்திங்கன்னா பலவிதமான துணைகளை குறித்து நம்ம பார்க்குறோம். கணவனும் மனைவியும் யாராக இருக்கிறாங்க? ஒரு துணை. கணவனுக்கு மனைவி துணை, மனைவிக்கு கணவன் துணை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னொரு உறவு இருக்கிறது, பெற்றோரும் பிள்ளைகளும். பெற்றோர் பிள்ளைகளுக்கு யாராக இருக்கிறாங்க? துணையாக இருக்கிறாங்க. பிள்ளைகள் பெற்றோருக்கு துணையாக இருக்கிறாங்க. வேறு ஒரு துணை உண்டு, சகோதரன் சகோதரி என்கிற ஒரு துணை. சகோதரன் சகோதரிக்கு துணையாக இருக்கிறான், சகோதரி சகோதரனுக்கு துணையாக இருக்கிறதை பார்க்கிறோம். இன்னொரு துணையை உலகத்தில் பார்க்கிறோம், நல்ல நண்பர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நண்பர்கள் என்ன செய்கிறாங்க? ஆமென், தன்னோடு கூட இருக்கிற நண்பனுக்கு துணையாக இருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல் அந்த நண்பனும் ஆமென் தனக்கு ஆமென் துணையாக இருக்கிற நண்பனுக்கு துணையாக இருக்கிறதை பார்க்க. இப்படி உலகத்தில் பல துணைகளை பார்க்கிறோம். இது நல்ல காரியங்களை குறித்து பார்க்கிறோம். கெட்ட, அதாவது பாவ செயல்களுக்கும் துணையாய் போகிற ஒரு கூட்டம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒருவன் குடித்து கெட்டு போவானானால் அவனுக்கு துணையாய் போய் குடித்து தானும் கெட்டு போகிற ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். போதை வஸ்துக்களை ஒருவன் ஆமென் எடுத்து அவன் கெட்டு போவானானால் அவனுக்கு துணையாய் போய் போதை வஸ்துக்களை எடுத்து கெட்டு போகிற ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம். ஆமென். கொலை, கொள்ளை என்று உலகத்தில் பார்க்கிற எல்லா பாவ செயல்களுக்கும் துணை போகிற, துணையா இருக்கிற அநேகரை குறித்து நாம பார்க்கிறோம். ஒன்று. இரண்டாவது, கேடகம். பிரைஸ் தி லார்ட். கணவன் மனைவிக்கு கேடகம், மனைவி கணவனுக்கு கேடகம். பெற்றோர் பிள்ளைகளுக்கு கேடகம், பிள்ளைகள் பெற்றோருக்கு கேடகம். சகோதரன் சகோதரிக்கு கேடகம், சகோதரி சகோதரனுக்கு கேடகம். நண்பன் தன்னோடு இருக்கிற நண்பனுக்கு கேடகம், அதே போல மற்ற நண்பனும் தன்னோடு இருக்கிற நண்பனுக்கு கேடகம். அதே போல பாவ செயல்களை செய்கிறவர்களும் பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்க? ஆமென். அவன் பிடிபடுவானால், பிடிபடுகிற சூழல் இருக்குமானால், ஆமென், காவலோ நீதித்துறையிலோ அவன் போவானானால் அவனை தப்புவிப்பதற்கு அவனுக்கு கேடகமாக அவனுக்கு ஆமென் பிரைஸ் தி லார்ட் அந்த
தவறிலிருந்து, அவன் சாட்டப்பட்டிருக்கிற குற்றத்திலிருந்து வெளியே வருவதற்கு அவனுக்கு என்ன செய்யறாங்க? கேடகமா இருந்து அவன் எப்படியாக என்ன செய்யறாங்க? வெளியே கொண்டு வருகிற ஒரு காரியத்தை. இப்படி உலகத்திலும் பலவிதமான கேடகங்கள், உலகத்திலும் பலவிதமான துணைகள் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இங்க வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது சொல்றாரு, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. ஏன்னா அதுக்கு முன்னால உள்ள வசனத்துல 1வது வசனத்திலிருந்து வாசிச்சுக்கிட்டே வரும்பொழுது அவர் சில விக்கிரகங்களை நம்பும் பொழுது அந்த விக்கிரகம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, அந்த விக்கிரகத்தினால ஏதாவது நன்மை உண்டாகுமா, அந்த விக்கிரகம் துணை செய்யுமா, அந்த விக்கிரகம் கேடகமா இருக்குமா என்பதையெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஆமென் அல்லேலூயா, நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கிறார், அவர்தான் துணை செய்கிறவர், அவர்தான் கேடகமானவர் என்பதை சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன செய்கிறார்? அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கவனிங்க, உங்களுக்கு எனக்கும் சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய வாழ்க்கை குறித்து நல்லா தெரியும். நான் வேதத்திலிருந்து நிறைய வசனங்களை சொல்லலாம், சம்பவம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் வீடுகளில் போய் அதை வாசித்து பாருங்க. ஒரு நாளில் சங்கீதக்காரனாகிய, அதாவது தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் என்ன செய்வாராம்? தன்னிடத்தில் இருக்கிற இசை கருவியை வைத்து அவர் நிறைய பாடல்களை பாடி பாடல்களை எழுதுகிற ஒருவர். அதனால்தான் அவருக்கு சங்கீதக்காரன் என்று பெயர். பிரைஸ் தி லார்ட். கவனிங்க, அப்படி அவர் ஒரு முறை ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது என்ன வந்துச்சான்? ஒரு முறை சிங்கம், ஒரு முறை கரடி வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு பார்க்கிற சிங்கங்களை போல, இன்றைக்கு பார்க்கிற கரடிகளை போல நோஞ்சானா இருக்கிற கரடியோ சிங்கமோ அல்ல. அன்றைக்கு இருந்த ஆமென், எப்படி மனிதர்கள் பலசாலிகளாக இருந்தார்களோ அதே போல அன்றைக்கு இருந்த மிருகங்களும் மிகுந்த பலமுள்ளவைகளாக இருந்தது. ஆமென். அப்படி இந்த தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும்போது ஆடுகளை தின்னும்படியாக, ஆடுகளை கொல்லும்படியாக கரடியும் ஆமென் சிங்கமும் வருகிறதை பார்க்கிறோம். அந்த கரடிக்கும் சிங்கத்துக்கும் ஆடுகளை தப்புவித்த இந்த தாவீதுக்கு கர்த்தர் யாரா இருந்தாருங்க? துணையா இருந்தாரு. கர்த்தர் இந்த தாவீதுக்கு கேடகமா இருந்தாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஆபத்து வரும்பொழுது உடனே நம்ம என்ன செய்யறோங்க? நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஓடி போய் என்ன செய்கிறோம்? உதவி செய்கிறோம். அதுக்கு பேர் தான் துணை. அல்லது ஒரு ஆபத்து வரும்பொழுது அந்த ஆபத்திலிருந்து அவங்க தப்பிக்கும்படியாக அவங்களை நாம் என்ன செய்கிறோம்? மறைக்கிறோம். அதுதான் கேடகம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையில 100% அதை அவர் ருசி பார்த்திருந்தார். ஆகவே அவர் சொல்லும் பொழுது சொல்றாரு, என் வாழ்க்கையில நான் கர்த்தரை நம்பின மனுஷனை அல்ல, எனக்கு இருக்கிற பலத்தை அல்ல, எனக்கு இருக்கிற திறமைகளை அல்ல, நான் கர்த்தரை நம்பினேன். ஆகவே கர்த்தர் எனக்கு யாரா இருந்தாரு? எனக்கு துணையா இருந்தாரு, எனக்கு கேடகமா இருந்தாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏன்னா ஒரு சிங்கத்தை அவர் கொன்று போட வேண்டுமானால் அவர் கையில் என்ன இல்லை? ஆயுதம் இல்லை, இசைக்கருவி தான் வச்சிருக்கிறாரு. அல்லது ஆடுகளை மேய்க்கிறவங்க என்ன வச்சிருப்பாங்க? ஒரு கோல் வச்சிருப்பாங்க. கொஞ்சம் அது நீளமாக இருக்கும், உயரமாக இருக்கிற கிளை இல்லை செடியில் மரத்தில் இருக்கிற இலை தழைகளை என்ன செய்வாங்க? ஒடித்து அந்த ஆடுகளுக்கு போடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தாவீது, ஒரு இளம் வயதில் இருக்கிற தாவீது ஒரு பெரிய சிங்கத்தை அவர் ஒரே நபராக போராடி மேற்கொள்ளணும்னா முடியுமா? கடந்த நாளில் ஆமென் ஒரு நாய் கடிக்க வந்தது. அந்த நாயை தடுக்க போய் பல காயங்கள் என்ன செய்தது? ஒரு நபருக்கு ஏற்பட்டதை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆமென். ஒரு நாயையே நம்மால் என்ன செய்ய முடியல? ஃபேஸ் பண்ண முடியல. சிங்கங்களுடைய நகங்கள் எப்படி இருக்கும்? அது மிகுந்த கூரானதா இருக்கும். அது ஒரு நபரை பீறி போடுமானால் அவருடைய சரீரத்தில் இருக்கிற சதைகளும் தசைகளும் எல்லாம் என்ன செய்யும்? அப்படியே பெயர்ந்து அப்படியே ரத்தங்கள் என்ன செய்யும்? வழிந்தோடும்.
அந்த சிங்கங்களுடைய பற்கள் மிகவும் எப்படியா இருக்கும்? ஆமென், நல்ல கூரா இருக்கும். அது ஒரு நபரை கடிக்குமானால் அவருடைய சரீரத்தில் இருக்கிற ஆமென் அந்த பகுதியில் இருக்கிற சதை, தசை, நாறுகள் எல்லாம் என்ன செஞ்சிடும்? அப்படியே வெளியில வந்துடும். சிங்கங்கள் அவ்வளவு பலம் உள்ளது. அதனால தான் அதுக்கு காட்டுக்கு ராஜான்னு சொல்லி இருக்கிறாங்க. அது கர்ஜிக்கிற சத்தமே பயங்கரமா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த தாவீது அந்த சிங்கத்தோடு போராடி அதை கொன்று போட்டாரானால் அது அவருடைய பலத்தினால் அல்ல, அவருக்கு இருந்த திறமையினால் அல்ல. ஆமென். கர்த்தரை நம்பின பொழுது கர்த்தர் தாவீதுக்கு துணையாயிருந்து கேடகமாக இருந்தபடினால அந்த சிங்கம் அவரை சேதப்படுத்தல. கரடி வந்து தாக்குது. கரடியை குறித்து பார்க்கிறோம். பல நம்ம ஊர்ல எப்படின்னு தெரியல, பல வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலுக்கு என்ன வந்துடுது? கரடி வந்துடுது, வீட்டுக்குள்ளேயே வந்து சாப்பிடுறது. பல வெளிநாடுகளில் அந்த செய்திகளை பார்க்கிறோம். கரடி ரொம்ப ஆபத்தானது. அதுவும் ஒரு மனுஷன் என்ன செஞ்சிடும்? பீறி போடும். ஆமென். கரடியும் ஆமென் மனிதர்களை கொன்று போடும். அவ்வளவு பலம் உள்ளது கரடி. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அந்த கரடி, ஒரு கரடி இப்படி எழும்பி, நல்ல ஒரு வளர்ந்த கரடி இப்படி எழும்பி நிற்குமானா நம்ம உயரத்துக்கு அல்லது நம்மளை விட அது எப்படி இருக்கும்? உயரமானதாக இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதை ஃபேஸ் பண்ணணும், அதோட சண்டை போடணும், அதை கொன்று போடணும்னா எவ்வளவு பலன் வேணும்? ஆமென். அப்போ ஒரு நபராக அது முடியாது, கூட ஒரு நபர் இருந்தால் என்ன செய்யலாம். நம்மளை விட பலமுள்ள ஒரு நபரை நம்ம எதிர்க்கணும், நம்மளை விட வலிமையாக இருக்கிற ஒரு நபரோடு நம்ம போராடணும்னா அது நம்மளால் முடியாது. நம்ம கூட ஒரு ஆள் இருந்தா. நீங்கள் நல்லா பாருங்களேன், ஒரு இயல்பாகவே சொல்லுகிறேன். நம்ம தனியாக போகும்போது எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வண்டியை வேற ஒருவர் இடிக்கிறார், அல்லது நாம் ஒரு வண்டியை இடிச்சுடுறோம். உடனே ஒரு வாக்குவாதம் உண்டாகும் போது அவங்க என்ன செய்வாங்க? பயங்கரமாக ரைஸ் ஆவாங்க. அவங்க சைடில் 2-3 பேர் இருந்தால் நம்மளால் என்ன செய்ய முடியாது? எதுவுமே பேச முடியாது, அமைதியாக நிற்கிறேன். ஆனால் நம்ம கூட ஒரு ஆளோ 2 பேராக இருந்த போது நம்மளை மாதிரி ஒரு ஆள் அங்கே பார்க்கவே முடியாது. அப்படியே அவங்கள என்ன பண்ணிடுவோம்? கீழே தள்ளி, காலுக்கு கீழே தள்ளி என்ன செஞ்சிருவோம்? மெரிச்சிருவோம். காரணம் என்னங்க? கூட ஒரு ஆள் இருந்தாலும் என்ன வந்துடும்? ஒரு தைரியம். அவன் நோஞ்சானா இருப்பான், ஆனால் கூட ஒரு ஆள் இருந்தால் போதும், அவன் எகிற அந்த ரைஸ் ஆகிறத பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும் பாருங்க. அப்போ இந்த தாவீதுக்கு துணையாய் கேடகமாக யார் இருந்தா? கர்த்தர் இருந்தார். அதனால தான் அவர் சொல்றார், இஸ்ரவேலே நான் கர்த்தரை நம்பினேன், அவர் எனக்கு துணையாய் கேடகமாக இருந்து சிங்கத்தின் வாய்க்கும் கரடியினுடைய பேசலாட் கொடூரத்துக்கும் என்ன செய்தார்? அவர் விளக்கினார், பாதுகாத்தார், ஜீவனை தந்தார். ஒரு சேதமும் எனக்கு வராமல், எனக்கு மட்டுமல்ல என் ஆடுகளுக்கும் வராமல் அவர் பாதுகாத்து கொண்டார். ஆகவே நான் அனுபவத்தோடு சொல்கிறேன், இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவர் அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறாராம். அருமையான மாலை ராத்திரி வேளையில் வந்திருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைமையில் நம்ம கர்த்தரை மட்டும் நம்புவோமானால் அவரே நமக்கு துணையாக. அவர் எப்படிப்பட்ட தேவன்? வேதம் சொல்லுகிறது, அவர் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அவருடைய கோபம் பற்றி எரியும் பொழுது அவருக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கோபம் அவருக்கு மூழும் போது இந்த பூதலங்கள் எல்லாம் என்ன செய்யுமா? நடுங்கி திகைக்குமா? அவருக்கு கோபம் வரும்பொழுது பிரைஸ் தி லார்ட், பூமியில இருக்கிற எல்லா பிரைஸ் தி லார்ட் மிருகங்களும் எல்லாம் என்ன செய்யுமா? திகைக்குமா? ஐயோ என்ன ஆக போகிறது? தேவன் கோபமா இருக்கிறாரே என்று சொல்லி பூதலங்கள் எல்லாம் என்ன செய்யுமா? நடுங்கி திகைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு வல்லமை உள்ள தேவன், அவ்வளவு பராக்கிரம் உள்ள தேவன், அவ்வளவு பயங்கரங்களை நடப்பிக்கிற தேவன். அவர் உங்களுக்கு எனக்கும் துணையாய் கேடகமாய் இருப்பாரானால் நமக்கு எதிர்த்து நிற்பவன்
யார்? ஒருவனுமே நமக்கு என்ன செய்ய முடியாது, எதிர்த்து நிற்கவே முடியாது. அது பிசாசா இருக்கலாம், மனிதர்களா இருக்கலாம், பிரச்சனைகளா இருக்கலாம், போராட்டங்களா இருக்கலாம், வியாதிகளா இருக்கலாம், எந்த காரியமா இருந்தாலும் நம்மை எதிர்த்து நிற்க முடியாது. ஏன்னா நமக்கு துணையும் கேடகமுமாய் கர்த்தர் இருக்கிறபடினால நான் என்ன செய்வேன், ஆமென் அல்லேலூயா, நான் சந்தோஷத்தோடு கூட மகிழ்ச்சியோடு கூட என்னுடைய வாழ்க்கையை நான் வாழுவேன் என்று சொல்லி பார்க்கிறேன். பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் நிறைய காரியத்தை நம்புறாங்க. ஒரு உதாரணமான காரியத்தை நான் சொல்லிடுறேன். இப்போ நமக்கு சரீரத்தில் ஒரு பலவீனம் வருதுன்னு வச்சுக்கோங்க, வேற ஒண்ணுமே வேண்டாங்க. இந்த இடத்துல ஒரு சின்னதாக எனக்கு ஒரு வலி வருது, சுருக்குன்னு குத்துதுன்னு வச்சுக்கோங்க, உடனே நம்ம என்ன நினைப்போம்? ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கிற நபரை நான் இங்கே இருக்கிற 40 வயசுக்கு மேலே இருக்கிற நபர்களுக்கு இன்றைக்கி அதை விட சின்ன வயசுல எல்லாம் வருது, ரைஸ் எல்லாம் ஒரு 35 வயசுலேருந்தே வச்சுக்கோங்க. ஒரு 35 வயசுக்கு ஆனதுக்கப்புறம் இருக்கிற நபர்கள் இந்த இடத்துல திடீர்னு சுருக்கு பயங்கரமாக வலிக்குது அப்படின்னா உடனே என்ன வரும்? ஹார்ட் அட்டாக்காக இருக்குமோ அப்படின்னு என்ன பண்ணுவோம்? ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், டாக்டர் சொல்லுவார், உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி தான் இருக்குன்னுவார். ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்ல மாட்டார், ஹார்ட் அட்டாக் மாதிரி தான் இருக்குன்னுவார். உடனே என்ன ஆயிரும்? எங்கிருந்து நமக்கு வேர்க்கணும் தெரியாது, எங்கிருந்து நமக்குள்ள பயம் வரும்னு தெரியாது, எங்கிருந்து நம்முடைய பேசல ரத்தம் சூடாகுன்னு தெரியாது. பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏறிடும், பிபி ஏறிடும், டெம்பரேச்சர் ஏறிடும். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரை நம்புகிற மனுஷன் பயப்பட மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நம்புகிற மனுஷன் அசையாமல் நிலைத்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை டாக்டர் சொல்லுவார், ஆமா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் தாங்க, நீங்க பிழைக்க மாட்டீங்கன்னு சொல்லுவாங்க, அது மனுஷனுடைய வார்த்தை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஆமென் அல்லேலூயா, நான் உனக்கு என்ன செய்வேன்? சௌக்கியம் வர பண்ணுவேன், ஆரோக்கியம் வர பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். நான் உன்னை குணமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் மனுஷனை அல்ல, மனுஷனுடைய வார்த்தைகளை அல்ல, உலகத்தை அல்ல, உலகத்தில் இருக்கிறவைகளை அல்ல, கர்த்தரை நாம் நம்புகிறவர்களாக இருக்கணும். ஆகவே தான் வசனம் சொல்லுகிற, இஸ்ரவேலே, தாவீது சொல்றாரு, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே உங்களுக்கு துணையும் உங்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு உலகத்தில் 99% பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறவங்க, வேலை செய்யாதவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்று வச்சுருக்கிறாங்க. என்னது அது? மொபைல் ஃபோன் வச்சுருக்கிறாங்க. அப்புறம் கரெக்டாக சொன்னாங்க, என்ன வச்சுருக்கிறாங்க? இப்போல்லாம் லைஃப் இன்சூரன்ஸ் எல்லார்கிட்டையும் இருக்குது. லைஃப் இன்சூரன்ஸ். ஏன்னா எல்லாருக்குமே இப்போ பயம் வந்துருச்சு, எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. ஒருவேளை எனக்கு எதா ஆனால் என்ன வச்சு நான் சொல்லுகிறேன், எனக்கு எதா ஆனால் என் மனைவியும் பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? நடுத்தெருவில் நிற்கக்கூடாது. அப்போது இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்க? ஒரு லைஃப் இன்சூரன்ஸ். இன்னைக்கு அதிகமான பேர், நான் ஒரு சர்வேல பார்த்தேன், ஒரு குறிப்பிட்ட நாட்களில் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்களுடைய சதவீதம் என்ன ஆகி போச்சான்? ராக்கெட் வேகத்தில் மேலே போயிருச்சான். ஏன்னா இந்தோனேஷியாவில் நிலநடுக்கம் வருது, ஐரோப்பியா நாடுகளில் அந்த அனல் தாக்கத்தினால 1000 ஜனங்களுக்கு மேலே, 2000க்கும் மேற்பட்ட ஜனங்கள் இறந்து போகிறாங்க. பல நாடுகளில் உள்நாட்டு கலவரம், பல நாடுகளில் வேலையில்லா திண்டாட்டம், ஏஐ, இப்படி பல விஷயங்கள்னால ஜனங்களுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா மாறி போனதுனால ஜனங்கள் பார்க்குறாங்க, ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னை சார்ந்தவங்க என்ன செய்யக்கூடாது? எங்கேயும் போய் கையேந்தி நிற்கக்கூடாதுன்னு சொல்லி லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறாங்க. நல்லதுங்க, தவறல்ல. மெடிக்கல் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, தவறே இல்லை. ஆனால் கர்த்தரை நம்புவதை விட இன்சூரன்ஸ் மேலே நம்பிக்கை வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன செய்யாது? தேவ பிள்ளைகளுக்கு அது உகந்ததாய் இருக்காது. ஏன்னா ஆமென், பிரைஸ் தி லார்ட். இன்சூரன்ஸ், எனக்கு அந்த இன்சூரன்ஸ்லேருந்து கிடைக்கிற பணத்தை வைத்து வாழுகிறத விட கர்த்தருடைய ஒத்தாசையும் உதவியின் மூலமாய் வாழ்வது என் வாழ்க்கையில் மேன்மை உள்ளதாக இருக்கும். இன்னைக்கு அநேகருக்கு இப்படி இன்சூரன்ஸ் பணம் கிடைக்குது.
ஆனால் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவங்களால என்ன செய்ய முடியல, நிம்மதியாக வாழ முடியல, சமாதானமாக வாழ முடியல. ஏன்னா ஒரு நபருக்கு பணம் இருக்குன்னு தெரிஞ்சா அந்த நபரை சுற்றி என்ன செய்கிறாங்க, ஒரு கூட்டம், ஒரு வளையம் என்ன செய்யுது, எப்பவும் இருக்குது. அவங்க கிட்ட பணம் காலியாகிற வரை அந்த கூட்டம் அவங்க கூடவே இருக்குது. பணம் காலியான உடனே அவங்கள விட்டு என்ன செஞ்சிடறாங்க, போய் விடுகிறாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆமென், கெட்ட குமாரன் கதையை குறித்து பார்க்குறோம். அவருக்கு இருக்கிற சொத்தையெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன செஞ்சார், தூர தேசத்துக்கு போனார். அவர்கிட்ட ஏராளமான சொத்து பணம் இருக்கிறத பார்த்த உடனே அவரை சுற்றி எப்பவோ ஒரு கூட்டம் ஜனங்கள். ஆனால் எல்லாவற்றையும் இழந்து போன போது அவரை யார், எப்பா நீ எப்படி இருக்கிற, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்க ஒரு நாதி இல்லை. பன்றிகளோடு கூட, பன்றி சாப்பிடுகிற சாப்பாடை சாப்பிடத்தக்க விதத்தில் அவருடைய வாழ்க்கை மாறி போன காரணம், அவர் கர்த்தரை நம்பலை, தன்னிடத்தில் இருந்த பணத்தையும் பொருளையும் ஆசையை நம்பினார். இந்த மாலை ராத்திரி வேளை வந்திருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய வாக்கு, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்த அனுபவத்தோடு கூட சொல்லுகிறார், இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார் என்று அவர் என்ன செய்கிறாருங்க, சாட்சி உணர்வோடு கூட சொல்லுகிறார். ஏன்னா அவர் கர்த்தரை நம்பினார், கர்த்தர் அவருக்கு துணையாய் இருந்தார், கேடகமாய் இருந்தார். ஆகவே அதை அவர் உணர்வு பூர்வமாய் சொல்லுகிறார். இந்த மாலை ராத்திரி வேளையில வந்திருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் ஆமென் வேற எதையும் அல்ல, கர்த்தரையே நாம் நம்பி ஜீவிப்போமானால் அவர் உங்களுக்கு எனக்கும் துணையாக, உங்களுக்கு எனக்கும் கேடகமாய் இருப்பார். நம்முடைய வாழ்க்கை மேன்மையும் ஆசீர்வாதமாக, அசைக்க முடியாததாக அது காணப்படும் என்பதில் சந்தேகமில்லை. கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி உள்ள இருதயத்தோடு கூட தேவனை நோக்கி பார்த்து, நன்றி உள்ள இருதயத்தோடு கூட அப்பா, இந்த அருமையான மாலை ராத்திரி வேளையில் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாங்கள் உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அப்பா, உம்முடைய நல்ல நாமத்தையே நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அவர் உணர்வு பூர்வமாக தான் அனுபவித்த அனுபவத்தை அவர் அழகாய் சொல்லும் பொழுது சொல்லுகிறாரு, நான் கர்த்தர் மேல என் நம்பிக்கையை வச்சேன், நான் எந்த மனுஷனையும் நம்பல, கர்த்தரை மட்டும் நான் நம்பி அவரை பிடித்து கொண்டேன். ஆகவே அவர் எனக்கு துணையாய், எனக்கு கேடகமாய் இருந்தபடினால நான் மரித்து போகல. எந்த மனுஷனும் என்ன என் மேல கை போட அவர் விடல. என்ன அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியாகவே, அவருடைய வார்த்தையின்படியாகவே என்னை ராஜாவாக உயர்த்தி, என் தலையை உயர்த்தி இந்த நாள் வர அவர் மகிமைப்பட்டு வருகிறார் என்று அவர் சொல்லும்படி அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் துணையாக இருந்தார், கேடகமாக இருந்தார். அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதை போல கர்த்தரை நம்பி, கர்த்தரை மாத்திரம் நம்பி நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஜீவிப்போமானால் அந்த வல்லமை உள்ள தேவன், தொடங்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய அல்பாவும் ஒமேகாவுமான தேவன், ஆதியும் அந்தமுமாய் இருக்கிற தேவன் நமக்கு துணையாய் கேடகமாய் இருந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாட்களிலும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்மை தப்புவிக்கவும், நம்மை பாதுகாக்கவும், நம்முடைய தலையை உயர்த்தி அவர் மகிமைப்படவும் அவர் சித்தமும் விருப்பம் உள்ள தேவனாய் இருக்கிறார். நன்றி உள்ள இருதயத்தோடு கூட இந்த அருமையான கால வேளையில், இந்த மாலை ராத்திரி வேளையில் வந்திருக்கிற நாங்கள் அப்பா, இந்த சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே துணையும் அவரே கேடகமுமா இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி அந்த வார்த்தையை நாங்கள் பிடித்து கொள்ள, நீரே எங்கள் துணை, நீரே எங்கள் கேடகம் என்பதை நாங்கள் எங்கள் மனதில் வைத்து ஒவ்வொரு நாளும் செயல்பட, எங்கள் வாழ்க்கையை வாழ, நல்ல ஆண்டவரே ஓட்டத்தை ஓட எங்களுக்கு கிருபை தாரும். மனுஷனை அல்ல, உலகத்தை அல்ல, உலகத்தினுடைய மேன்மைகளை அல்ல,
கர்த்தரையே நாங்கள் நம்பி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நல்ல கிருபை இந்த மாலை ராத்திரி வேளை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகள் உண்மையே நம்பி ஓட, ஒரு வாழ்க்கை வாழ, மேன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். ஆன்லைன்ல இணைந்திருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அப்படியாய் நீர் ஆசீர்வதியும். துதியையும் கனத்தையும் மகிமையையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.